திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 294, அதிகாரம் வாய்மை. காந்திஜியின் சபர்மதி ஆசிரமத்தில் இளைஞன் ஒருவர் அங்கு தங்கி பணிவிடைகள் செய்வதற்காக வந்து சேர்ந்தார். ஆசிரமத்தில் இருந்த அத்தனை குழந்தைகளின் மீதும் அந்த இளைஞர் மிகவும் அன்பு கொண்டிருந்தார். ஒரு நாள் ஆசிரம சிறுமி ஒருவருடன் சபர்மதி நதிக்கரையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை கையில் வைத்துக் கொண்டு சிறுமியிடம் தூக்கி போட்டு விளையாடிக் கொண்டிருந்தார். அப்பொழுது பழத்தை நதியில் வீசி எறிவது போல் பாவனை செய்துவிட்டு அதை தனது கால்சட்டை பையில் போட்டுக் கொண்டார். பழத்தை காணாத சிறுமி எங்கே பழம் என்று கேட்க, நதிக்குள் எரிந்து விட்டேன் என்றார் இளைஞன். நான் போய் தேடி எடுத்து வரட்டுமா என்று கேட்டால் சிறுமி, வேண்டாம், அது கிடைக்காது என்றார் இளைஞன். சிறுமியும் அதை நம்பிவிட்டார். பிறகு இருவரும் ஆசிரமத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த இளைஞன் தனது கால்சட்டை பையில் இருந்து கைக்குட்டையை எடுத்தபோது பையில் ஒளித்து வைத்திருந்த எலுமிச்சம்பழம் கீழே விழுந்தது. அதை அந்த சிறுமி பார்த்து விட்டாள். அவளுக்கு கோபம் வந்தது. பழம் ஆற்றில் விழுந்து விட்டது என்று பொய்தானே சொன்னாய் என்று கேட்ட சிறுமி ஆசிரமத்திற்கு வந்ததும் காந்திஜியிடம் அந்த விஷயத்தை கூறினாள். காந்திஜி அந்த இளைஞனை அழைத்து நதிக்கரையில் என்ன நடந்தது என்று விசாரித்தார். இளைஞன் நடந்ததை கூறினார். பிறகு அந்த இளைஞனிடம், குழந்தைகளிடம் விளையாடும் போது விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லக்கூடாது. இன்று விளையாட்டிற்கு சொல்லும் பொய் தான் நாளடைவில் நிஜ பொய் சொல்வதற்கு வழிவகுக்கும். எனவே குழந்தைகளிடம் பேசும்போதும் எப்போதும் உண்மையே பேச வேண்டும் என்று அறிவுரை கூறினார். அதே போன்று காந்திஜி தனது வாழ்நாள் முழுவதும் உண்மை பேசுவதையே உறுதியாக கடைபிடித்து வாழ்ந்தும் காட்டினார். அதனால்தான் மகாத்மாவாக நம் அனைவரின் மனதிலும் இன்றும் நிலை நிற்கிறார். தனது மனத்தினால் கூட பொய்யை நினைக்காமல் வாழ்பவர் உலகத்தவர் மனதிலெல்லாம் நிலைத்திருப்பார் என்பதை உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உளன் என்கிறார் நம் தேவப்புலவர் திருவள்ளுவர். பொய் பேசினால் இகழ்ச்சி, உண்மையே வாழ்வின் மகிழ்ச்சி.